வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 8 இலக்கண பகுதி பா வகைகள் அலகிடுதல். இதுதான் இப்போ நமக்கு இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க. பா வகைகள் சொல்லும் பொழுது 5 வகை பாக்கள் இருக்கு. சரியா? என்னென்ன அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா என்று சொல்லக்கூடிய 5 வகை பாக்கள் இருக்கிறது. இந்த 5 வகை பாக்களுக்குமே ஓசைகளும் இருக்குது. இப்போ வெண்பா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை அகவல் ஓசை. கலிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. இப்போ இந்த பாக்களில் வெண்பாவும் ஆசிரியப்பா மட்டும்தான் நம்முடைய பாடல்களில் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் நம்ம வெண்பாவோட இலக்கணம் ஆசிரியப்பாவோட இலக்கணம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாக்களுக்கான ஓசைகள் நம்ம சொன்னோம் இல்லையா, செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ செப்பல் ஓசை என்பது வெண்பாவிற்குரியது. இப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெண்பாவிற்குரிய ஓசை எது, ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை எது, கலிப்பாவிற்குரிய ஓசை எது, வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை எது சொல்லிட்டு நீங்கள் ஓசைகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய வினாக்கள். சில சமயம் ஓசைகளை என்ன அப்படின்றத கூட நமக்கு கேட்பாங்க. செப்பல் ஓசை வெண்பாவுக்குரியது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அறங்கூறும் குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பா யாப்பில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செப்பல் ஓசை என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு புலவர் குழந்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பல் ஓசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எளிதாக நினைவில் வைத்திருக்கிறது கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். செப்பல் ஓசை என்பது 2 பேர் உரையாடுவது போல அமைந்துள்ளது அப்படின்றது. ஆனால் இதை இன்னும் நம்ம தெளிவாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒருவர் கேள்வி கேட்க மற்றொருவர் பதில் அளிப்பது போல அமைந்துள்ளதான் என்னது செப்பல் ஓசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாம் ஏறக்குறைய ஒன்று தான். இருவர் உரையாடுவதுன்னா ஒருவர் கேள்வி கேட்க மற்றொருவர் பதில் அளிப்பது. அப்போ இது போல தான் இந்த பாடல்கள் எல்லாமே அமைந்திருக்கும். அப்போ செப்பல் ஓசை என்பது ஒருவர் கேள்வி கேட்க மற்றொருவர் பதில் அளிப்பது போல அமைவதுதான் இந்த செப்பல் ஓசை. அடுத்தது அகவல் ஓசை. அகவல் ஓசை என்று சொல்லும் பொழுது புலவர் குழந்தை என்ன சொல்கிறாருன்னா, ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை தான் அகவல் ஓசை அப்படின்னு சொல்கிறார். அதுவும் சொல்லலாம். அதே மாதிரி ஒருவர் தானாக பேசிக்கொள்வது, சொற்பொழிவும் அது கூட தான் அடங்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒருவர் தானாக பேசிக்கொள்வது தான் என்னது அகவல் ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா அப்படின்றது என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியப்பா. அப்போ அகவல் ஓசை அப்படின்னா தானாக பேசிக்கொள்வது போல அமைந்த பாடல் வகை தான் அகவல் ஓசை. சரியா? அடுத்தது துள்ளல் ஓசை என்று சொல்லப்படுவது செய்யுளில் இடையிடையே இந்த சொற்கள் உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. இது எதற்குரியதுன்னா கலிப்பாவிற்கு உரியது. அடுத்த தூங்கல் ஓசை என்பது வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை. அதாவது சீர்தோறும் சொற்கள் துள்ளாமல் ஒரே மாதிரி வரும் அப்படின்னா ஒரே மாதிரி தாழ்ந்தே வருவது இந்த தூங்கல் ஓசை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வெண்பாவிற்குரிய வகைகள். நம்ம வெண்பா ஆசிரியப்பா பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் வெண்பாவிற்குரிய வகைகள் என்னென்ன, ஆசிரியப்பாவிற்குரிய வகைகள் என்னென்ன என்பதை நீங்கள் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இப்போ வெண்பா என்று சொல்லும் பொழுது அது 5 வகையாக இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரொடை வெண்பா அப்படி சொல்லக்கூடிய 5 வகைப்பாக்கள் வெண்பாவின் வகைகள். இப்போ வெண்பா எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் வெண்பா 5 வகைப்படும் அவைன்னு சொல்லிட்டு இந்த வகைகளை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி ஆசிரியப்பாவிற்குரிய வகைகள். ஆசிரியப்பா 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று 4 வகை ஆசிரியப்பாக்கள் உள்ளன.
சரியா? அப்போ ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? அவை யாவை அப்படின்னா ஆசிரியப்பா 4 வகைப்படும் அவைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 4ஐயே வகைப்படுத்தி எழுதணும். இன்னொன்று ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கும் பொழுது பாக்களுக்குரிய ஓசைகள் கேட்பாங்க. வெண்பா எத்தனை வகைப்படும் அல்லது ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க. இப்போ வெண்பா நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ வெண்பான்னா எப்படி இருக்கணும், அதற்கான பொது இலக்கணம் என்னென்ன அப்படின்னா வெண்பா வெண்பாவிற்குரிய ஓசை என்னென்ன, அது எத்தனை சீர் பெற்று வரும், எந்தெந்த தலைகளை பற்றி வரும், எத்தனை அடிகளை கொண்டிருக்கும், எப்படி அந்த பாடலானது முடியும், இதுதான் அதோடைய இலக்கணத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வெண்பாவுடைய பொது இலக்கணம். வெண்பாவிற்குரிய ஓசை என்ன? செப்பல் ஓசை. வெண்பாவிற்குரிய ஓசை என்ன? செப்பல் ஓசை. அடுத்தது அது எத்தனை சீர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வெண்பாவுடைய ஈற்று அடி எத்தனை சீராக இருக்கும்னு சொல்கிறாங்க? 3 சீராக இருக்கும். ஏனைய அடிகள் 4 சீராக வரும். இப்போ நீங்கள் திருக்குறளையோ நாலடியாரோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா திருக்குறள் எத்தனை அடிகள் இருக்கும்? 2 அடிகள் இருக்கும் இல்லையா? 2 அடிகளில் முதல்ல இருக்கக்கூடிய சீர் 4 சீர்கள் இருக்கும் இல்லையா? நீங்கள் திருக்குறளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல் அடியில் 4 சீர் இருக்கும், 2ஆம் அடி எல்லாமே 3 சீர்கள் இருக்கும். சரியா? அப்போ நம்ம குறள் வெண்பான்னு சொல்லும் பொழுது திருக்குறளும் வெண்பா வகையில் அமைந்தது. ஏனைய அடிகள் 4 சீராக இருக்கும். ஈற்றடி முச்சீராக இருக்கும், மற்ற அடிகள் 4 சீராக இருக்கும். நீங்கள் 4 அடியார் எடுத்துக்கினா கூட 4 அடிகள் இருக்கும். இந்த 4 அடிகளில் கடைசி அடி 3 சீராக இருக்கும், மற்ற அடிகள் எல்லாமே 4 சீராக வரும். இதில் இயற்சீர் வெண்சீர் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. சீர் ஈற்றடி முச்சீராக வரும், ஏனைய அடிகள் 4 சீராக வரும், இயற்சீர் வெண்சீர் மட்டுமே வரும். அடுத்து என்னென்ன தலைகள் வரும் அப்படின்னா இயற்சீர் வெண்சீர் வந்துச்சுன்னா அப்போ இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எத்தனை அடிகள் இருக்கும் அப்படின்னா 2 அடிகள் வரும். அப்படி இல்லைன்னா 2 அடி முதல் 12 அடி வரை இந்த வெண்பா பாடல் அமையும். சரியா? அடி வரையறை கேட்டாங்கன்னா 2 அடி முதல் 12 அடி வரை வருவது வெண்பா. அடுத்து எப்படி இந்த வெண்பா பாடல் முடியும் அப்படின்னா இந்த ஓரச சிறுகள் இருக்கு இல்லையா? நாள், மலர், காசு, பிறப்பு, இந்த வாய்ப்பாட்டில் ஏதேனும் ஒன்றை கொண்டு இந்த பாடலானது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலுடைய எல்லா சீருடைய கடைசி சீர் இந்த வாய்ப்பாடுகளில் ஒன்றை கொண்டு முடியும். சரியா? இது வெண்பாவுக்குரிய பொது இலக்கணம். இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு 3 மதிப்பெண் வினாக்களில் கூட கேட்பாங்க வெண்பாவுக்குரிய பொது இலக்கணத்தை கூறுக அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அட்டவணைப்படுத்தி நீங்கள் எழுத வேண்டியதான். அடுத்தது ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவிற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அகவற்பா. சரியா? ஆசிரியப்பாவின் மற்றொரு பெயர் அகவற்பா. அகவின் கூறுதல், ஒருவர் தானாக பேசிக்கொள்வது. சரியா? அவர் எப்போ நிறுத்துறாரோ அப்போ தான் அந்த பாடலானது முடியும். சரியா? அதற்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறது, அதுதான் அகவல். சரியா? ஆசிரியப்பாவிற்கு மற்றொரு பெயர் அகவற்பா. இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அப்படின்னா அகவல் ஓசை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை என்ன? அகவல் ஓசை. இதில் எத்தனை சீர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சீர் மிகுதியாக இருக்குன்னா ஈரசை சீர் மிகுதியாக இருக்கும். சரியா? ஈரசை சீர் மிகுதியாக இருக்கும், காய்ச்சீர் குறைவாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்ன தலைகள் வரும் அப்படின்னா ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தலை ஆகியவை விரவியும் வரும். ஆசிரியர் தலை வரும், அதே மாதிரி வெண்டலை கலித்தலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை அடிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும். குறைந்தபட்சம் 3 அடிகள் இருக்கும். ஏன்னா ஆசிரியப்பா என்னாலே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்குது இல்லையா? அப்போ அவர் எப்போ நிறுத்துகிறாரோ அப்போ தான் அந்த பாடலானது முடியும். அதனால தான் சொல்கிறாங்க பாடுபவரின் மனநிலைக்கு ஏற்ப பாடல் அடிகள் அமையும். அப்போ குறைந்தபட்சம் 3 அடிகள் நினைவில் வச்சுக்கோங்க, அதிகபட்சம் எத்தனை அடிகள் வேணாலும் போகலாம். அடுத்து இந்த பாடல் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு. இந்த ஆசிரியப்பா பாடல் எல்லாமே ஏகாரத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ உதாரணமாக இன்று புறந்தருதல் என் தலை கடனே, அவனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே. அப்போ இந்த பாடலில் ஏன் முடியுது இல்லையா, அப்போ ஏகாரத்தில் முடிஞ்சாலே அது ஆசிரியப்பா அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது அழகிடுதல். அழகிடுதலை வந்து ஒரு செயலை கொடுத்துட்டு அதில் நேரசை நிறையசை பிரித்து அதற்கான ஓரசச்சீர் வாய்ப்பாடு, ஈரசச்சீர் வாய்ப்பாடு, மூவசச்சீர் வாய்ப்பாடுகளை நீங்கள் எழுதணும். இப்போ அசை அப்படின்னா எழுத்துக்கள் ஒன்றோ அல்லது பலவோ சேர்ந்து அசையாக வருவது தான் அசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து வருவது. இப்போ இந்த அசையை வந்து இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. இப்போ அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. இப்போ நேரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அதை நேரசை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில வாய்ப்பாடுகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நீங்கள் அதை அழகிட்ட பிரிக்கலாம். இப்போ குறில் தனித்து வரும். நேரசையில் குறில் தனித்து வரும். அப்படி இல்லைன்னா குறிலும் ஒற்றும் சேர்ந்து வரும். சரியா? குறில் எழுத்து தனித்து வரும், அந்த குறில் கூட ஒற்றெழுத்து சேர்ந்து வரும். ஒற்றெழுத்து நான் சொல்கிறது மெய்யெழுத்து தான் ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறில் தனித்து வரும், குறிலும் ஒற்றும் சேர்ந்து வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெடில் தனித்து வரும், நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வரும். கா அப்படின்ற குறில் எழுத்து தனித்து வந்துச்சுன்னா அது நேரசை. அந்த கா கூட இல் என்ற மெய்யெழுத்து சேர்ந்து வருது இல்லையா, கல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நேரசை அப்படின்னு பிரிக்கணும். ஏன்னா அங்கே குறிலும் ஒற்றும் சேர்ந்து வருது. அதே மாதிரி கா, ngா, சா அப்படின்னு சொல்லக்கூடிய நெடில் எழுத்துக்கள் தனித்து வந்தாலோ அல்லது அந்த நெடில் எழுத்து கூட ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலோ அது நேரசை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நேரசைக்குரிய வாய்ப்பாடு என்னென்னா குறில் தனித்து வரும், குறில ஒற்றும் சேர்ந்து வரும், நெடில் தனித்து வரும், நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வரும். இப்போ இதனால் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நேரசையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நிறையசை. நிறையசை பொறுத்த வரைக்கும் இதற்கு வாய்ப்பாடு இருக்குது. எப்படின்னா 2 குறில் இணைந்து வரும். சரியா? நிறையசையில் 2 குறில் இணைந்து வந்தாலோ அல்லது 2 குறில் கூட ஒரு ஒற்றெழுத்து வந்தால், ஒற்று அப்படின்னா மெய்யெழுத்து, 2 குறில்கள் வரும், 2 குறில் கூட ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து வரும். அப்போ 2 குறில்கள் இணைந்து வந்துச்சுன்னா அது நிறையசை அப்படின்றது நீங்கள் எழுதணும். அதே மாதிரி 2 குறில் கூட ஒற்றெழுத்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் நிறையசை அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதே மாதிரி குறில் நெடில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும். குறிலும் நெடில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும். இன்னொன்று குறில் நெடில் கூட மெய்யெழுத்து சேர்ந்து வரும். இதுவும் நீங்கள் படிச்சுக்கிட்டா நிறையசை நீங்கள் வந்து எளிதாக பிரிக்கலாம். 2 குறில் வரும், 2 குறிலும் மெய்யெழுத்தும் வரும், குறில் நெடில் வரும், குறில் நெடில் மெய்யெழுத்து வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நிறையசை. இப்போ இது நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன, அதற்குரிய வாய்ப்பாடை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை நீங்கள் கரெக்டாக அதை நேரசையா நிறையசையா அப்படின்றத நீங்கள் பிரிக்க முடியும். அடுத்து இது ஓரசைச்சீருக்கான வாய்ப்பாடு, ஈரசைச்சீருக்கான வாய்ப்பாடு. இப்போ அழகிட்டு நீங்கள் பிரிக்கிறீங்க இல்லையா, பிரிக்கும்போது அது ஓரசையாக முடிஞ்சதுன்னா அதற்குரிய வாய்ப்பாடு ஒன்று. இப்போ நேர் இறுதி சீர் வந்து நேர் முடிஞ்சிச்சுன்னா அது நாள் அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க. நிறைன்னு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் மலர் அப்படின்னு எழுதுவீங்க. அடுத்த நேர்பு அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ கடைசி சீர் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு திருக்குறளை வந்து அழகிட்டு பிரிக்கிறேன்னா அந்த 7ஆவதாக ஒரு சீர் வருது பார்த்தீங்களா, அந்த 7ஆவதாக வரக்கூடிய சீரில் நேர் முடிஞ்சால் நாள், நிறைன்னு முடிஞ்சால் மலர். ஆனால் அதுவே நேர் நேர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை நேர்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? நேர் நேர் வந்துச்சுன்னா நேர்புன்னு எடுத்துகிட்டு அதற்கான ஓரசச்சீர் வாய்ப்பாடு காசு அப்படின்னு எழுதணும். அதுவே நிறை நேர் முடிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் நிறைவு அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? நிறைவுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பாடு பிறப்பு. சரியா? இது ஓரசச்சீர் வாய்ப்பாடு. இப்போ நாள் என்பதை நீங்கள் பிரித்து பாருங்களேன். நா இல் நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வருது, அதனால் அது நேர். சரியா? இப்போ மலர் பிரித்து பாருங்கள். ம ல 2 குறில் வருது, ஒரு ஒற்று வருது. அப்போ 2 குறிலும் ஒற்று இணைந்து வந்துச்சாலே அது நிறையசை. அதே மாதிரி இதை பிரித்து பாருங்கள். நெடில் தனித்து வரும்,
குறில் தனித்து வரும். அப்போ நெடில் தனித்து வந்தால் நேரசை, குறில் தனித்து வந்தாலும் நேரசை. அப்போ நேர் நேர் வந்திருக்கு இல்லையா, அது நேர்வு. அடுத்து நிறைவுல பிரித்து பாருங்கள். பிற இப்போ 2 குறில் ஒரு ஒற்று இணைந்து வந்துச்சுன்னா அது நிறை. அதே மாதிரி குறில் தனித்து வந்துச்சுனாலும் அது நேர். அப்போ நிறை நேர் வந்திருக்கு இல்லையா, அப்போ நிறைவு நீங்கள் எடுத்துகிட்டு பிறப்பு அப்படின்னு எழுதணும். அடுத்த ஈரசைச்சீருக்கான வாய்ப்பாடை பாருங்க. நேர் நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தேமா. நிறை நேர் வந்துச்சுன்னா அது புளிமா. நிறை நிறை வந்துச்சுன்னா அது கருவிலம். நேர் நிறை வந்துச்சுன்னா அது பூவிலம். நீங்கள் தேமாவை பிரித்து பார்த்தாலே அது நேர் நேர் தான் வரும். பாருங்கள், தே அப்படின்றது நெடில், அப்போ நெடில் தனித்து வருது. மா இங்கே நெடில் தனித்து வருது, அப்போ நேர் நேர். நேர் நேர் தேமா. இப்போ இதில் பாருங்கள், பூ லி இது ரெண்டுமே வந்து குறில். அப்போ 2 குறில் வந்துச்சுன்னா சேர்ந்து வந்துச்சுன்னா அது நிறையசை. மா நெடில் தனித்து வந்துச்சுன்னா அது நேரசை. அப்போ நிறை நேர் புளிமா. நிறை நிறை கருவிலம் இது நீங்கள் பிரித்து பாருங்கள். க ரு ரெண்டுமே வந்து 2 குறில் இணைந்து வந்திருக்கு, அதனால இது நிறையசை. விலம் 2 குறிலும் ஒரு ஒற்றெழுத்தம் சேர்ந்து வந்திருக்கு, அதனால இது நிறையசை. அப்போ நிறை நிறை கருவிலம். நேர் நிறை பூவிலம். இப்போ இதையும் நீங்கள் பிரித்து பாருங்கள். கூ வி நெடில் குறில் வந்திருக்கு. அப்போ நெடிலும் குறிலும் சேர்ந்து நமக்கு வாய்ப்பாடு நிறையசை வாய்ப்பாடு இல்லை இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நெடில தனியாக பிரிக்கணும். அப்போ நெடில் தனித்து வந்துச்சுன்னா அது நேரசை. வி ல இம் 2 குறில ஒற்றை இணைந்து வந்துச்சுன்னா அது நிறையசை. அப்போ நேர் நிறை பூவிலம். அழகாக நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை பூவிலம். அடுத்த மூவசை சீர்கள் பாருங்க. நம்ம நேர் நேர் தேமான்னு படித்தோம் இல்லையா, நிறை நேர் புளிமான்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இதில் 3ஆவதாக இருக்கக்கூடிய சீர் வந்து நேர் 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 அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அதை காய்ச்சீராக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நேர் 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 அப்படின்னா தேமாங்காய், நிறை நேர் நேர் அப்படின்னா புளிமாங்காய். நிறை நேர் புளிமான்னு படித்தோம் இல்லையா, அதில் நேரசைச்சீர் வந்துச்சுன்னா அதை காய்ச்சீராக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறை நிறைன்னு முடிஞ்சிச்சுன்னா அதை கனிச்சீராக எடுத்துக்கணும். இப்போ நேர் நேர் கூட நிறைன்னு வந்துச்சுன்னா அது தேமாங்கனி. நிறை நேர் கூட நிறை முடிஞ்சிச்சுன்னா அது புளிமாங்கனி. சரியா. இப்போ இந்த திருக்குறளை பாருங்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லா அறிவிலாதார். இப்போ இந்த மாதிரி ஒரு குறளை கொடுத்து உங்களை பிரிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இது வந்து திருக்குறளில் மொத்தம் 7 சீர்கள் இருக்கும். சரியா. முதல் அடியில் 4 சீர்கள் இருக்கும், 2வது அடியில் 3 சீர்கள் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லா அறிவிலாதார். இப்போ இதில் வந்து 7 சீரை நீங்கள் பிரிச்சுக்கணும் வரிசைன்னு போட்டு. 1 2 3 4 5 6 7 நீங்கள் வரிசைன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த அட்டவணையில் சீர் அசை வாய்ப்பாடு அப்படின்னு நீங்கள் எழுதணும். நீங்கள் எந்த குறளை கொடுத்து உங்களை பிரிக்க சொன்னாலும் இதே மாதிரி அட்டவணைப்படுத்தி தான் நீங்கள் எழுதணும். வரிசை எண், சீர், அசை, வாய்ப்பாடு. இப்போ மொத்தம் எத்தனை சீர்கள் இருக்கும்? 7 சீர்கள் இருக்கும் இல்லையா. அதை நீங்கள் பிரித்து எழுதிக்கோங்க. உலகத்தோ இங்கே தொட்டன்னு இருக்கு இல்லையா, டோ இட்ட அது 2வது சீர். ஒழுகல் என்பது 3வது சீர். பலக்கற்றும் என்பது 4வது சீர். கல்லார் என்பது 5வது சீர். அறிவிலா என்பது 6வது சீர். இந்த தார் என்பது 7வது சீர். இப்போ இதில் வந்து நம்ம பிரிக்க போகிறோம். இதில் பாருங்கள், முதல்ல இருக்கக்கூடியது ஓ குறில் வந்திருக்கு. அடுத்தது ல 2 குறில் இருக்குது. 3ஆவதும் ஒரு குறில் இருக்குது. இப்போ 3 குறில் இணைந்து நம்மளுக்கு வாய்ப்பாடு இருக்கா? இல்லை இல்லையா, அசை இல்லை. அப்போது 2 குறில் இணைந்து அசை இருக்குது. அது என்ன அசை? நிறை அசை. அப்போ நிறை நீங்கள் எழுதிக்கோங்க பிரிச்சுட்டு. அடுத்தது பாருங்கள், ஒரு குறில் ஒற்று. அப்போ ஒரு குறில ஒற்று இணைந்து வந்தால் என்ன அசை படித்தோம்? நேரசைன்னு படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்கள், தோ அதாவது நெடில் தனித்து வந்திருக்கு. அப்போ நெடில் தனித்து வந்தால் என்ன அசை? நேரசை. அப்போது நிறை நேர் புளிமான்னா நிறை நேர் நேர் புளிமாங்காய். சரியா. அடுத்தது இந்த டோ அப்படின்றது குறில். குறிலுக்கு அப்புறம் ஒற்று வந்திருக்கு. அப்போ குறிலும் ஒற்றும் வந்துச்சுன்னா அது நேரசை. குறில் தனித்து வந்துச்சுன்னா அது நேரசை. அடுத்தது பாருங்கள், ஓ ரு 2 குறில் இணைந்து வந்திருக்கு. அப்போ 2 குறில் இணைந்து வந்துச்சுன்னா அது நிறையசை. க இல் ஒரு குறிலும் ஒற்றும் இணைந்து வந்துச்சுன்னா அது நேரசை. அப்போ நிறை நேர் புளிமா. இதில் பாருங்கள், பலக்கற்றும் ப ல 2 குறில் இணைந்து வந்திருக்கு.
அப்போ 2 குறில் இணைந்து வந்துச்சுன்னா அது நிறையசை. க இர் ஒரு குறிலும் ஒற்றை இணைந்து வந்திருக்கு. இப்போ குறில ஒற்றை இணைந்து வந்துச்சுன்னா அது நேரசை. அதே மாதிரி குறில ஒற்றை வந்துச்சுன்னா நேரசை. அப்போ நிறை நேர் புளிமா, நிறை நேர் நேர் வந்துச்சுன்னா அது புளிமாங்காய். கல்லார் கல்லார் சொல்லும்போது இப்போ இதில் பாருங்கள், குறில் ஒற்றை வந்திருக்கு, அடுத்த நெடில் வந்திருக்கு. நம்மளுக்கு வாய்ப்பாடு இருக்குது இல்லையா, குறில ஒற்றை இணைந்து வந்துச்சுனாலே அது நேரசை இல்லையா, அப்போ நேர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது நெடிலும் ஒற்று வந்துச்சுன்னா அது நேரசை. அப்போ நேர் நேர் தேமா. அறிவிழா அப்படின்றதுல ஆ அரி இரண்டுமே குறில். அப்போ 2 குறில் இணைந்து வந்துச்சுன்னா அது நிறையசை. நெடிலும் குறிலும் நெடிலும் வந்துச்சுன்னா அதுவும் நிறையசை. அப்போ நிறை நிறை கருவிலம். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பிரிச்சுடுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பிரிக்க வேண்டியது இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 7வது சீர். சரியா? இந்த 7வது சீரை பிரிக்கும் போது தான் நீங்கள் அது நேரா நாளா அதே மாதிரி என்னன்னு பிரிக்கணும். கடைசி சீரில் ஆசா திறப்பா அப்படின்றத நீங்கள் தெளிவாக நீங்கள் எழுதணும். இப்போ தார் அப்படின்றத எப்படி பிரிப்போம்? தா நெடில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒற்று. அப்போ நெடில ஒற்றும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது நேரசை. சரியா? அப்போ நேர் நாள். இதே மாதிரி நீங்கள் எந்த குறளை கொடுத்தாலும் உங்களுக்கு பிரிக்க தெரியணும். நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மனப்பாட குறளை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சீர் அசை வாய்ப்பாட பிரித்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதில் வந்து ஒரு குருவினா கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறள் வெண்பாவோட இலக்கணம்னா வெண்பாவுக்குரிய இலக்கணம் தான் குறள் வெண்பாவுக்குமே வரும். சரியா? அதுக்கு அர்த்த விழா பாருங்கள். வஞ்சிப்பாருக்குரிய ஓசை தூங்கல் ஓசை ஆகும். துள்ளல் ஓசை கலிப்பாவிற்குரியது. இத்தொடர்களை ஒரே தொடராக இணைத்து எழுதுக. இதை வந்து 2த்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரே தொடரில் அமைத்து எழுதணும். நீங்கள் அலக்கெட்ட வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய திருக்குறள்களை வந்து நீங்களாக பிரித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது இன்னும் வந்து புரியும். அதுக்காக நீங்கள் நிறைய பயிற்சிகளை வந்து செய்யணும். இந்த மனப்பாட குறளாக இருந்தாலும் சரி, மனப்பாடம் அல்லாத குறள்களை கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரித்து இந்த மாதிரி அலக்கெட்ட வாய்ப்பாடை எழுதலாம். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.